verse 10 வாசிப்போம். ரோமர் 10:10 ரோமர் 10 verse 10. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கை இருக்கிற அத்தனை பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை இருக்கிற போராட்டங்கள், குறைவுகள், வியாதிகள், கடன்கள், அவமானங்கள், கண்ணீர்கள், இந்த சூழ்நிலை மாற்றுவது எப்படி, அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்க நிலையை எப்படி மாற்றலாம், உங்க சூழ்நிலை எப்படி மாற்றணும். நாம் நினைக்கிறோம் நாம் ஏதோ ஒரு விதத்துல மாத்திடலாம் அப்படின்னு, பணம் இருந்தா மாத்தலாம் அப்படின்னு, சில ஆட்கள் இருந்தா மாத்தலாம், சில பேர் இருந்தா அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனா அந்த மாற்றம் டெம்பரவரி. ஒருவேளை இப்ப பணத்தினால சில பிரச்சனைகள் மாத்தலாம், ஆனா அது நிரந்தர மாற்றம் கிடையாது. அப்போ உங்க சூழ்நிலைய எதன் வழியா தான் மாற்ற முடியும் என்றால் விசுவாசத்தினால் தான் மாற்ற முடியும். அதை பத்தி தான் ஆழமா இங்க போதித்துக் கொண்டிருக்கிறோம். You can change your problem, situation, whatever the condition, circumstance you are going through, only you can change by your faith. விசுவாசத்தினால் தான் மாற்ற முடியும், வேற எதுல மாற்ற முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற எல்லா காரியங்களும் மாற்ற முடியும், மாற்றவே முடியாது. ஏன்னா விசுவாசம், அதை கொண்டுதான் நாம் மாற்ற வேண்டும், நாம் மாற்ற முடியும். இல்லை என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் 2 நாள் அப்படிதான் அந்த டெம்பரவரி. ஆனால் நிரந்தரமான ஒரு சூழ்நிலை காரியங்களை மாற்றணும்னா அது விசுவாசத்தினால்தான். அதனால்தான் விசுவாசத்தை குறித்து நீங்க நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும், நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். சோ கடந்த சில வாரங்களாக நம்ம இருதயத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷ சாலை. நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷ சாலை. நம்முடைய இருதயத்துல எதை வேணாலும் நம்மளால பிறப்பிக்க முடியும், உண்டாக்க முடியும், ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஏன்னா இருதயம் என்பது சாதாரணமானது கிடையாது. இருதயம் ஒரு பொக்கிஷ சாலை. அதனால்தான் இயேசு சொன்னார், நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். நல்ல பொக்கிஷங்கள். இருதயம் என்பது ஒரு ட்ரெஷர் ஹவுஸ். அப்ப இருதயத்துல ஒரு 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 பொக்கிஷ சாலை இருக்கிறதுனால அது என்ன வேணாலும் உங்களால பிறப்பிக்க முடியும். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை எதெல்லாம் இன்னைக்கு இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் போட்ட விதை. உங்க வாழ்க்கை என்னைக்கோ போட்ட விதை. இன்னைக்கு நல்ல காரியமா இருக்கலாம், அது தீமையா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், ஒருவேளை மரணமா இருக்கலாம், ஜீவனமா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் போட்ட விதை. நான் சொல்லுகிறேன், வியாதி கூட சடனா வராது. மனுஷனுக்கு வியாதி கூட திடீர்னு மறிக்க முடியாது. அந்த மரணத்திற்கான விதைகள் அவர்கள் ஏற்கனவே போட்டிருப்பாங்க. அப்படிதான் வியாதி, அப்படிதான் தரித்திரம், அப்படிதான் சண்டைகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. நீங்க எதை எடுத்தாலும் சடனா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது உலகத்தின் தத்துவம். ஆனா பிப்ளிக்கல்ல எதுவும் சடனா வராது. ஏன்னா சடனா எதுவும் நடக்காது. ஏன்னா மனிதனை தேவன் அப்படிதான் டிசைன் பண்ணி இருக்கிறான். அவன் எதை வேணாலும் வாழ்க்கையில வருதுன்னா, இப்ப என் வாழ்க்கை எதனா இருக்குதுன்னா அதற்கான விதை நான் போட்டிருக்கிறேன். அதனால்தான் இருதயத்துக்குள்ள நாம் பேசுகிற வார்த்தை எங்க போகிறது? இருதயத்துக்குள்ள போகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்துக்குள்ள போகிற வழிதான் காண்பித்திருந்தேன். 3 வழிகள். ஒண்ணு வாய், இன்னொன்னு காது கேட்கிறது, இன்னொன்று பார்க்கிறது. 3 வழிகள் மூலமா இதை வழி டோராக எங்க போகுது? உங்களுடைய இருதயத்துக்குள். நீங்க பேசும்போது, நீங்க பார்க்கும் போது, நீங்க கேட்கும் போது இன்னொரு இருதயத்துக்குள்ள போகிறது கிடையாது. அந்த உங்க இருதயத்துக்குள்ளதான் போகிறது. அப்ப இருதயத்துக்கு போச்சுன்னா அது ஒரு நிலம் மாதிரி. ஆனால் தான் பைபிள் சொல்லுது, your heart is your land, your word
mouth, your speaking is a seed. சோ அதெல்லாம் இன்னும் நான் வர போறேன், அதுக்குள்ள இன்னும் போகல. ஆனா இருதயத்தை ஒரு பொக்கிஷசாலியா பைபிள் சொல்லுது. அப்ப எதனாலும் நாம என்ன பண்ணா பிரமிக்க முடியும். அப்ப எதெல்லாம் ஒன்று வருதுன்னா அது இருதயத்தை நிரம்பினா. அப்ப இருதயத்தை நீங்க எதுல நிரப்புறீங்க? கவலையில நிரப்புறீங்களா? கஷ்டத்தினால நிரப்புறீங்களா? துக்கத்தினால, கண்ணீர்னால, வியாதினால, மரணத்தினால, குறைவினால, சண்டைனால, எதனாலும் இருதயத்தை நிரப்புறீங்க? ஏன்னா இருதயத்துல நிரப்பி இருப்பதுதான் வாழ்க்கையில வரும். அப்ப இருதயத்தை நல்லா பயன்படுத்த காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று லாஸ்ட் வீக்ல ரொம்ப தெளிவா பேசி இருக்கிறோம். அதனால இன்னும் அதுக்குள்ள இப்ப போகல. ஆனா அதுக்குள்ள போன என்ன நேரம் ஆகும். ஆனா இதெல்லாம் நம்ம யூடியூப்ல இருக்கிறது. இந்த இருதயத்துல போகிற வழிகள் இருக்கிறது. அப்ப எதனாலும் இருதயத்தை நிரப்புறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால்தான் கொஞ்ச நேரம் யார் கூட பேசுறீங்கன்னா அவங்க யார் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இருதயத்தை நிரவினால் வாய் பேசிட்டே இருப்பாங்க. கவலையை பேசுறாங்கன்னா கவலை, வியாதியை பேசுறாங்கன்னா வியாதி. அப்ப இருதயத்தை ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணணும். இருதயத்தை பரிசுத்தமாக்கணும். இருதயத்தை வசனம் இருக்கணும். இருதயத்துல கவலை, கஷ்டம், துக்கம் நீங்க பேசவே கூடாது. அப்ப இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் நீங்க என்ன பண்ண வேண்டும்? நிரப்ப வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையினால் என்ன செய்யணும்? நிரப்பப்பட வேண்டும். அப்ப இருதயத்துல வசனம் இருக்கணும். இன்னைக்கு எதை பத்தி பார்ப்போம். இருதயத்துல என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாகும், வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இந்த ரூட் நான் காண்பித்தேன், ஆரம்பத்திலே தான் உங்களுக்கு போதித்தேன். இப்ப நீங்க ஏதாவது பெறணும்னா மெத்தட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை சொல்லணும், பேசணும். இப்ப இருதயத்துல விசுவாசிக்கணும், இருதயத்துல வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேசினாதான் இருதயத்துக்கு போகும், கேட்டாதான் இருதயத்துக்குள்ள போகும், பார்த்தாதான் இருதயத்துக்குள்ள போகும். என்ன? இட்ஸ் a God's law, it's a God's principles. இது man's life உடைய பிரின்சிபல். ஆனா நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ உங்க வாழ்க்கையில வரும், எதெல்லாம் கேட்கறீங்களோ உங்க வாழ்க்கையில வரும், எதெல்லாம் நீங்க பேசுறீங்களோ உங்க வாழ்க்கையில வந்தே தீரும். அதனால இந்த 3 வழி மூலமா உங்க வாழ்க்கை நிரப்பப்படும். அது நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும், கெட்ட காரியங்கள் இருந்தாலும் நல்ல காரியம் இருந்தாலும், இப்படிதான் இருதயத்தை நிரப்பணும். அப்ப இருதயத்துல நீங்க விசுவாசிக்கணும். இப்ப இருதயத்தை விசுவாசித்து வாயினால் பேசணும். இப்ப சுகம் என்ன? எப்படி பண்ணணும்? இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயினால் பேசணும். இப்ப ரட்சிப்பு எப்படி வந்தது? இருதயத்துல விசுவாசித்தீங்க, வாயினால் அறிக்கை பண்ணினீர்கள். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் பேச வேண்டும். ஆசீர்வாதம் அப்படிதான், சுகம் அப்படிதான், வெற்றியும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்கள் பெற வேண்டிய வழி இதுதான். இந்த வழியை விட்டுட்டு வேற எல்லா வழியும் நாம் பண்ணோம். கிறிஸ்துவுக்கு எல்லா வழியும் தெரியுங்க, அவங்களுக்கு தெரியாத வழியே தெரியாது, எல்லா வழியும் தெரியும். ஆனா அந்த வழியெல்லாம் பெற முடியும் என்று பைபிள் சொல்லவில்லை. பைபிள் சொல்லாத வழியை நாம் பின்பற்றுவோம். ஏன்னா இது ஒரு போதனை. அவர்கள் போதித்தார்கள், நமக்கு போதிச்சிருக்கிறார்கள், நமக்கு பிரசங்கித்தார்கள். ஆனா பைபிள் சொல்றது, நீ ரட்சிப்பு உண்டாகணும்னா இருதயத்துல விசுவாசித்து வாயினால அறிக்கை பண்ணப்பட வேண்டும். உங்களுக்கு நீதியா உண்டாகணும்னா இருதயத்துல ரட்சிக்கப்பட்டு வாயில அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நீங்க பரிசுத்தமா வாழணும்னா இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நீங்க வெற்றி பெறணும்னா இருதயத்தில் விசுவாசித்து வாயில பேசுவதுதான். நீங்க ஆசீர்வாதம் பெறணும்னா இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும். நீங்க நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இருதயத்துல. அப்ப இருதயத்துல வரணும்னா நீங்க ஏற்கனவே பேசி இருக்கணும். ஏற்கனவே அந்த விதை உங்க இருதயத்துல போகும்போதுதான் அந்த இருதயத்திலிருந்து நல்ல விளைச்சல்களை உங்க இருதயம் பிறப்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த இருதயத்தில் இருந்துதான் எல்லாமே. பாருங்க, நீங்க ஒரு அற்புதமான இருதயத்துல வசனம் இருக்க வேண்டும். உங்க இருதயத்துல என்ன இருக்க வேண்டும்? வசனம். இந்த வசனம் இருந்தாதான். பாருங்க, இங்க 10 ரோமர் 10
verse 4. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாகவும் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினாலும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணபடி பரலோகத்துக்கு ஏறினவன் யார்? இப்போ இந்த கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். இப்ப நீதிமான். நாமெல்லாம் பாவியா இருந்தோம். அப்போ கடவுள் நீதியா இருந்தார், நீதி தேவன். அப்ப அவருடைய நீதி நமக்கு கொடுத்தார். நம்முடைய பாவத்தை அவர் எடுத்து அவருடைய நீதி நமக்கு கொடுத்தார். அப்ப நீதி, இந்த ரைச்சஸ்னஸ் அப்படின்னா இது நம்மால உண்டானது கிடையாது, இது கர்த்தரால் உண்டானது. இப்ப நீதிமான் எப்படி உண்டாக்குறோம்? பழைய ஏற்பாடு சொல்லுதுன்னா நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்க முடியாது. இப்போ மனிதன் கடவுளத்திலிருந்து விலகி வந்துட்டான். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. There is no relation or connection with God and man. இப்போ கடவுளிடத்திலிருந்து போன மனுஷனை மறுபடியும் கொண்டு வரணும்னா அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணாரு? சாக்ரிஃபைசஸ் கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இந்த லாஸ் நியாயப்பிரமாணம் எதுக்குன்னா, நியாயப்பிரமாணம் செய்தா இங்க சொல்றாரு நியாயப்பிரமாணத்தினால் இவைகளை மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்தும் இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ ஒரு நியாயப்பிரமாணத்தை செய்து நிறைவேற்றி நீதிமான் ஆக முடியும் அப்படின்னு கொடுத்தாரு. ஆனா நியாயப்பிரமாணத்தை யாராலும் நிறைவேற்றவே முடியாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஒரு மனுஷன் கிடையாது. அதனால நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு பாவின்னு மனுஷனுக்கு சொல்ல வைக்குது. அவ்வளவுதான். லாஸ் எதுக்குன்னா, மோசேயோட நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டா, நீ ஒரு பாவி அப்படின்னு மனுஷனுக்கு சொல்லணும். இப்ப நான் பாவியா இருக்கிறேன், அப்ப தேவனிடத்துல போகணும்னா நான் என் பாவத்திற்காக பரிகாரம், பாவத்திற்கான பலிகள், பாவத்திற்கான சாக்ரிஃபைஸ் அதை தேவனே ஏற்படுத்தினார். ஏன்னா தேவனே சொல்றார், இன்னைக்கு நீ உன் பாவத்திற்காக ஆடு மாடு பறவைகள் ஏதோ ஒன்று ஜீவன் கொடுக்கும். ஆனா ஒரு நாள் இவைகள் எல்லாவற்றுக்கும் என்னுடைய குமாரன் ஜீவனை கொடுக்க போறாரு. அந்த மைண்ட்ல வச்சுனா ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரு? சாக்ரிஃபைஸ் கொடுத்தார். இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணதன் மூலமா தேவனிடத்தில் அவன் வர வேண்டும். ஒரு ஆழமான சத்தியத்தை கவனமா கேளுங்க. இப்ப தேவனிடத்தில் வரணும்னா அவன் சில பலிகளை செலுத்த வேண்டும். அப்ப அந்த பலி செலுத்தினால் அவன் நீதிமானாக முடியாது. ஆனா தேவனிடத்தில் அவன் வந்து அவன் பாவத்திற்காக ஒரு ஆடோ ஒரு ஆட்டுக்குட்டியோ பலியாகல. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லைங்களா? இப்ப தேவனிடத்தில் போனோம்னா அந்த பாவத்திற்கு ஒரு பலி இருக்கணும், ஒரு மரணம் இருக்கணும், சாகணும், ஒரு யாரோ ஒன்று சாகணும். அதனால மனுஷன் சாக முடியாது. இப்ப அந்த அவனுக்காக அந்த ஆடு சாகிறது இல்லைங்களா? அதான் இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் இயேசு குறித்து அறிவிக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தினால நீங்க நீதிமான் ஆகவே முடியாது. அப்ப நீதிமான் ஆகணும்னா இப்ப நியாயப்பிரமாணத்தினால அவருடைய நீதி நமக்கு உண்டாகணும்னா, இப்ப நீதி நான் கிடைக்கணும்னா இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணணும். இப்ப இந்த நீதிமான் இப்ப நியாயப்பிரமாணத்தினால பிழைக்க முடியாது. அதனால்தான் தேவன் லாஸ், கற்பனைகள், பலிகள் இதெல்லாம் கொடுத்து இதனால அவன் நீதிமான் ஆக முடியாது. நீதிமான் ஆகணும்னா இயேசுவால மாத்திரம்தான். ஏன்? யார் மூலமா? இயேசுவால மாத்திரம்தான். ஆனால் இயேசுதான் நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் முடிவு யாரு? இயேசு. பாருங்க, நியாயப்பிரமாணம் இது தேவன் கொடுத்தார். அதனால நியாயப்பிரமாணம் சாகாது. நல்லா கேளுங்க, இந்த நியாயப்பிரமாணம் சாகடிக்க முடியாது, சாகாது. இப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா ஒருத்தர் சாகணும். மனுஷன் சாக முடியாது, அவனுக்கு பதில் தான் ஆடுகள் சாகிறது.
இப்ப நியாயப்பிரமாணத்தை சாகடிக்க முடியாது. அப்ப நியாயப்பிரமாணத்தை மனுஷனால நிறைவேற்ற முடியாது. ஏன்னா எல்லா மனுஷர்களும் பாவிகளா தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த பாவியான இந்த மனுஷன் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. பாவம் இல்லாத ஒருவர் தான் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். இப்ப இயேசு நியாயப்பிரமாணத்தை சாகடிக்கல. நியாயப்பிரமாணம் லாஸ் மோசே நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்தார். that cannot die. அது மரிக்கவே முடியாது. அப்ப நியாயப்பிரமாணம் மரிக்க முடியாதனால்தான் நியாயப்பிரமாணத்துக்கு உள்ள வந்த இயேசு என்ன பண்ணாரு? மரிச்சிட்டார். இப்ப நியாயப்பிரமாணம் நிறைவேற்றணும்னா மனிதன் மரிக்கணும். எந்த மனுஷனும் அதுக்காக மரிக்க முடியாது. உங்க பாவத்திற்கு நீங்க யாரா மரிப்பீங்களா? யாருமே மரிக்க முடியாது. இன்னைக்கு பாவத்திற்காக ஏதோ ஒண்ணு யாரோ மரிக்கிறாங்க. ஆடு மரிக்கிறது, கோழி சாகிறது, ஏதோ ஒண்ணு மரிக்கிறது. அவன் என்னென்னோ பரிகாரம் பண்றான். ஆனா அந்த பரிகாரம் எல்லாம் அது டெம்பரவரி. நீ ஒரு பாவி என்று நீ உன்னை காண்பதற்கு தான் அந்த பலிகள், சாக்ரிஃபைஸ். ஆனா உண்மையாவே பாவத்திற்கு பலி என்னன்னா அவனுடைய ஜீவன் மாத்திரம் தான். ஆனால் தான் நியாயப்பிரமாணத்துக்கு யாரும் ரெடி இல்லை மரிப்பதற்கு. ஆனா இயேசு ஒருவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், அதை நிறைவாக்கினார். அப்படின்னா இயேசு மரிச்சிட்டார். நியாயப்பிரமாணம் மரிக்காது. அதுக்கு பதிலா யாரு மரிச்சது? இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? இதான் ஒரு ஆழமான சத்தியம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற மனுஷன் முடியாது. நியாயப்பிரமாணம் நிறைவேற்றணும்னா ஒரு மனிதன் மரிக்கணும். ஆனால் தான் இயேசு நியாயப்பிரமாணத்தை மரிக்க முடியாது. அதற்கு பதிலாக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்தார். அவர் மரித்ததினால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அப்ப அதனால இப்ப எல்லாரும் இயேசுவிடத்துல வரலாம். ஆனா நீதி எப்படி கிடைச்சது? 6ஆம் வசனம், ரோமர் 10:6, விசுவாசத்தினால் ஆகும் நீதியான. அப்ப நீதி எதுல வருது? நியாயப்பிரமாணத்தினால வர்றதில்ல. அதுதான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அப்ப நீங்க எல்லாம் நீதிமான். நம்மள யாரு நீதிமான்? அப்ப அந்த நீதி எதனால வருதுன்னா விசுவாசத்தினால தான். அப்ப நீங்க எதனால நீதிமான ஆனீர்கள்? விசுவாசத்தினால தான். அப்ப ஏன் காரியம்? என்னுடைய செயல், என்னுடைய நல்ல காரியம், என்னுடைய தான தர்மம், என்னுடைய உபவாசம், என்னுடைய கண்ணீர், என்னுடைய கெஞ்சி, இதனால நீங்கள் நீதிமானாக இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தினால் தான் நீங்க யாரா இருக்கிறீங்க? நீதிமானா ஆயிருக்கிறீர்கள். ஆனால் விசுவாசத்தினால் ஆகும் நீதி. அதான் இங்க பவுல் சொல்றாரு, விசுவாசத்தினால் ஆகும் நீதி. பாருங்க, நீதிமான் ஆகுவது விசுவாசம் தான். அந்த விசுவாசம் சாதாரண கிடையாது. ஒருத்தனை நீதிமான் ஆக்கினது எதனால ஆகும்? விசுவாசத்தினால் தான். இப்போ நான் நீதிமான் எதனால ஆகணும்? நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட? என் பாவத்தை எல்லாம் சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப நீ ரட்சிக்கப்படணும்னா நீ எல்லாம் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கான். இப்ப நீ ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்ன சொல்றாங்க? உன் பாவத்தை எல்லாம் சொல்லு, உன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடு. பிறந்ததுல இருந்த, ஸ்கூல் போனதுல இருந்த பாவம் செய்யணும். ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஸ்கூல்ல பென்சில் தர்றோம், ஸ்கூல்ல ரப்பர் தர்றோம், ஸ்கூல்ல போய் சொல்றோம், ஸ்கூல்ல பென்சில் எடுக்கிறாங்க பசங்க. அப்போ அந்த வயசுல இருந்து இப்போ 30 வயசு ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு 40 வயசு ஆயிடுச்சு. எல்லா பாவத்தோட ஞாபகம் வைத்திருக்க முடியுமா? எல்லா பாவம் நம்மளால ஞாபகம் வைக்க முடியாது. அப்போ ரட்சிப்பு அடையணும்னா நீ உன் பாவத்தை எல்லாம் சொல்றது நமக்கு சர்ச்சில் பாஸ்டர்ஸ் போதகர் சொல்லிட்டாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. நீ ரட்சிப்பு உண்டாகணும்னா உன் பாவத்தை சொல்ல வேண்டியது இல்ல. நீ ரட்சிப்பு உண்டாகணும்னா கர்த்தரே, தேவனே, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணணும். இல்லைங்களா? ஜீசஸ் இஸ் யுவர் லார்ட். அதுதான் நீங்க அறிக்கை பண்ணணும். ரட்சிப்பு எப்படி அடையணும்? உன் பாவத்தை எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். உன் பாவத்தை அறிக்கை பண்ணா நீ ரட்சிக்கப்பட முடியாது.
ஏன்னா உன் பாவம் என்னால ஞாபகம் பண்ண முடியாது. நீ சின்ன வயசுல செஞ்ச பாவம் ஞாபகம் இருக்குதா? சில பாவம் தான் ஞாபகம் இருக்கும். ஆனா எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? ஆனா தான் பைபிள் அப்படி சொல்லல, நீ ஆதியில பிறந்ததிலிருந்து செய்த பாவத்தை எல்லாம்